உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கதை. சந்திராபூர் கிராமத்திற்கு அருகில் ஒரு அழகான காடு இருந்தது. அங்கு ஒரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது. இந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவன். ஆனால் ஒரு பழக்கம் அவனை எப்போதும் மகிழ்ச்சியற்றவனாக வைத்திருந்தது. அவன் தொடர்ந்து மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தான். எப்போதும் முதல் மாணவனாக இருந்த தன் நண்பன் சஞ்சயை பார்க்கும் போதெல்லாம் நான் அவனைப் போல் புத்திசாலியாக இருக்கக்கூடாதா என்று நினைப்பான். செல்வந்தனாக இருந்த தன் பக்கத்து வீட்டுக்காரர் கார்த்திகை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அவனளவு செல்வம் இருக்கக்கூடாதா என்று நினைப்பான். யாராவது வேகமாக ஓடுவதை பார்த்தால் கூட நானும் அப்படி ஓடக்கூடாதா என்று நினைப்பான். அவனுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல ஏமாற்றத்தில் மூழ்கத் தொடங்கியது. அவனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. வேலையில் அவனுடைய ஆர்வமும் குறைந்து போனது. தன்னை விட உயர்ந்தவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டே இருந்ததால் அவர்களளவு வெற்றி பெற முடியாது என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் புகழ்பெற்ற ஒரு துறவி கிராமத்திற்கு வந்தார். அவர் வாழ்க்கையின் உண்மைகளை மக்களுக்கு போதிப்பதில் பெயர் பெற்றவர். அருண் அந்த துறவி மிகவும் ஞானமுள்ளவர் என்று கேள்விப்பட்டு அவரிடம் சென்று தன் பிரச்சனையை சொன்னான். குருதேவ், நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன். ஆனால் என்னை விட சிறந்த ஒருவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னால் அவர்களைப் போல் ஒருபோதும் இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. தயவு செய்து இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க உதவுங்கள். துறவி புன்னகைத்து, நாளை காலை கிராமத்தின் மிக பழமையான மரத்தடிக்கு வா. உன் கேள்விக்கான பதிலை அங்கே காணலாம் என்றார். அருணுக்கு இது விசித்திரமாக இருந்தது. ஆனால் துறவி ஏதோ காரணத்திற்காகத்தான் அப்படி சொன்னார் என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் அதிகாலையில் சூரியன் உதித்ததும் அருண் கிராமத்தில் இருந்த அந்த பழைய மரத்தை அடைந்தான். துறவி ஏற்கனவே அங்கு இருந்தார். அவர் அருணிடம், இந்த காட்டை கவனமாக பார், உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். அருண் சுற்றிலும் பார்த்து, குருதேவ், இங்கே பலவிதமான மரங்கள் உள்ளன. சில மிகவும் உயரமாக உள்ளன, சில குட்டையாக உள்ளன, சில நிறைய பழங்களை கொண்டுள்ளன, சிலவற்றில் பழங்களே இல்லை என்றான். துறவி புன்னகைத்து, இப்போது இந்த மாமரம் தன்னை தென்னை மரத்துடன் ஒப்பிட்டு அது தன்னை விட உயரமாக இல்லையே என்று புகார் செய்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பார். அதேபோல் தென்னை மரம் தான் மாமரத்தை போல் இனிப்பான பழங்களை தருவதில்லை என்று புகார் செய்தால் என்ன ஆகும்? அது அர்த்தமுள்ளதாக இருக்குமா என்று கேட்டார். அருண் பதிலளித்தான், இல்லை குருதேவ், அது முட்டாள்தனமாக இருக்கும். துறவி கேட்டார், சரி, அப்படியானால் இந்த காடு உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொல். அருண் சுற்றிலும் பார்த்து, மிகவும் அழகாகவும் சமநிலையாகவும் இருக்கிறது என்றான். துறவி புன்னகைத்து, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. ஒவ்வொரு மரமும் தனக்கென ஒரு தனித்துவமான இருப்பையும் நோக்கத்தையும் கொண்டிருப்பது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் சொந்த பயணமும் விதியும் உண்டு. மாமரம் இனிப்பான பழங்களை கொடுப்பதற்காகவும் தென்னை மரம் உயரத்திற்காகவும் வலிமைக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அவற்றின் வாழ்க்கைகள் வேறுபட்டவை, ஆனாலும் இரண்டுமே முக்கியமானவை என்றார். அருண் தலையசைத்தான். ஆனால் அவன் மனதில் இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தன. துறவி அவனை ஒரு குளத்தின் அருகே அழைத்துச் சென்றார். அங்கே நிறைய மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. துறவி ஒரு பறவையை காட்டி, இந்த மீன் தன்னால் பறவையைப் போல் பறக்க முடியவில்லை என்று புகார் செய்ய தொடங்கினால் அது நியாயமாக இருக்குமா என்று கேட்டார். அருண் சொன்னான், நிச்சயமாக இல்லை. மீன் தண்ணீரில் நீந்துவதற்காகவும் பறவை பறப்பதற்காகவும் படைக்கப்பட்டுள்ளது. துறவி கூறினார், அப்படியானால் நீ ஏன் மற்றவர்களைப் போல் இருக்க விரும்புகிறாய்? உன் பயணம் உன்னுடையது. மற்றவர்களுக்கு இல்லாத குணங்களும் உன்னிடம் உள்ளன. இதை கேட்ட பிறகு அருணுக்கு ஒரு கணம் ஞானோதயம் ஏற்பட்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பலம் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டுக் கொள்வது நமக்கு தீங்கு விளைவிக்கும். இதன் பிறகு அருண் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நிறுத்திவிட்டு தன் சொந்த பலம் மற்றும் பலவீனங்களில் கவனம் செலுத்த தொடங்கினான். தன் சொந்த திறமைகளுக்கு ஏற்ப வேலை செய்யும் போதுதான் உண்மையான திருப்தி கிடைக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். மெல்ல மெல்ல அவனுடைய தன்னம்பிக்கை திரும்பியது. அவன் தன் வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கினான். பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் கடின உழைப்பால் அருண் ஒரு வெற்றிகரமான தொழிலை உருவாக்கினான். அவன் கிராமத்திலேயே மிகவும் ஊக்கமளிக்கும் நபராக ஆனான். யாராவது அவனிடம் அவன் வெற்றியின் ரகசியத்தை கேட்டால் அவன் வெறுமனே புன்னகைத்து, ஒருபோதும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒரு மீன் பறக்க முயன்றால் அது எப்போதும் தோல்வியடையும். ஆனால் அது நீச்சல் திறன்களை மேம்படுத்தினால் அது முழு கடலையும் ஆள முடியும். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போன்றது. இருவருக்கும் அவரவர் இடமும் அவரவர் நேரத்தில் பிரகாசிக்கிறார்கள். உங்கள் சொந்த பயணத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பலத்தை அடையாளம் காணுங்கள். உங்கள் சொந்த வெற்றி பாதையை உருவாக்குங்கள். ஏனெனில் நீங்கள் நீங்களாக இருக்கும்போதுதான் மிகவும் அழகானவராகவும் வலிமையானவராகவும் இருக்கிறீர்கள். மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்வது ஏமாற்றத்தையும் தன்னம்பிக்கை குறைவையும் மட்டுமே தரும். உங்கள் தனித்துவத்தை உணர்ந்து உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி பயணிப்பதே உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். நன்றி.